சி அணியினர் டாக்டர் அம்பேத்கர் ஏ அணியினரை இரண்டாம் ஆடுகளத்திற்கு உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் செம்மை வைரங்கள் இரண்டாம் ஆடுகளத்திற்கு வந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு 3 முத்தத்தை கொடுக்கிறேன். இரு அணிகளுக்கும் கடைசி அணியோட ஆட்டம். லாஸ்ட் 5 மினிட்ஸ், லாஸ்ட் 4 மினிட்ஸ், அன்னைக்கு லாஸ்ட் 4 மினிட்ஸ். 16-9. முதல் ஆடுகளத்தில் கடைசி 4 நிமிடம் ஆட்டம். இரு அணிகளுக்கும் கடைசி 3 நிமிட ஆட்டம். லாஸ்ட் 3 மினிட்ஸ். தேர்ட் ரைட், தேர்ட் ரைட். தங்கள் சம்மர் பிரான்ஸ் சி அணியினருக்கு சீருடை வழங்கிய ஸ்ரீதர் ஹாலிடேஸ் டூர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ் புளிச்சலூர். எல்லாருக்குமே வணக்கம். நான் பிரசாந்த். 10ஆம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குது, நம்ம வீட்டாண்ட நடக்குது. எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். 10ஆம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி நம்ம வீட்டாண்ட நடக்குது. அதுக்குள்ளே ஸ்பான்சர்ஸ் நம்ம கொடுக்குறோம். என்ன ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் தான் கொடுக்குறோம். இது என்னடா பெருமை, நிறைய பேர் என்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நம்மளுக்கு இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு ஊக்கமாக நம்ம வந்து சொல்கிறது, ஒரு பூஸ்ட் ஆஃப் மாதிரி கொடுக்கறது தான். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன தான் நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் சரி, படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள நம்ம போனாலே வந்து உடனே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலமாக போனாலே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உடனே நம்மளுக்கு வேலையும் கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸில் போனால் நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட எண்ணங்களும் வந்து தீய பழக்கங்களும் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. பாடி வந்து உடம்பும் வந்து நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லேருந்து லிமிட்டட் ஏஜ்டு, அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த கபடி ஆடும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து நான் இங்கே ஊக்கமாக கொடுத்து நான் வந்து இங்கே வந்து டிஷர்ட்ஸ் ஸ்பான்சர் கொடுத்துருக்கோம். திருப்பியும் சொல்கிறேன், இதில் என்னடா பெருமை இருக்குது அப்படிலாம் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்கிட்ட சரி, இளைஞர்களை ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி அந்த இதுக்கு நாங்கள் பண்ணி பாருங்கள். அது மூலமாக வந்து மேலே போய் நம்மளால அவங்களும் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாப் வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து நிறைய ஒரு நல்ல வழியாக அது அதிகமாகவே போவானுங்க. இப்போ வர இளைஞர்களாக வந்துட்டு நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம், தப்பான வழி நிறைய பேர் போகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக வந்து இந்த கபடி போட்டி, இந்த சின்ன சின்ன பசங்க வந்து இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கபடி வந்து பயங்கரமாக விளையாடுறாங்க. வாங்க போய்ட்டு கபடி மேட்சை போய் நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் உட்காந்துட்டு டிஷர்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு வருவோம். வாங்க போவோம். அப்படியே இருங்க மணிமாறன். இது போட்டோ தானே இது? வெற்றி பெற்ற அருமையான புள்ளி. இதை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் சமய ஃப்ரெண்ட்ஸ் டி அணியினரும், உங்களை எதிர்த்து ஆட வேண்டிய அணி டாக்டர் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினரும் ஆடுகளம் 2ற்கு
வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவே உங்களுக்கு முதல் அழைப்பு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. அத்தியா மந்திராதண்ணா நம்ம டீம் ஆடும்போது இதே மாதிரி ஆடு. அருமையான புள்ளி. கடைசி 5 நிமிட ஆட்டம் 16-8 16-8 ஃபேவர் ஆஃப் நீலாங்கரம். ஆடுகளம் ஒன்றில் கடைசி 5 நிமிட ஆட்டம் மட்டுமே இருக்கிறது. முதல் ஆடுகளத்தில் சிறப்பான ஆட்டத்தை விளையாடிக் கொண்டிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடுகளத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாமதத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமா வாங்க ப்ரோ. டாக்டர் அம்பேத்கர் ஏ அணியினர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆடுகளம் 2இல் செம்மை ஃப்ரெண்ட்ஸ் சி அணியினரும் செம்மை ஃப்ரெண்ட்ஸ் டி அணியினரும். பா டைம் கிடையாதுப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் எல்லாமே பண்ண முடியும். நம்ம தான் எல்லாத்தையும் ஒத்துழைச்சி டைம் கொடுத்துன்னு வரணும். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. தாமதமின்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ நேரம் செல்வா, 10 தம்பி நிமிஷம் செல்வா, பரவாயில்ல எடுத்துதான். ஒரு ஜக்கு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மணி அண்ணகிட்ட கொடுப்பா. உள்ள விளையாடும் வீரர்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு இல்லப்பா. தம்பி செல்வா, ஆடுகளம் 2இல் செம்மஞ்சேரி சி அணியினரும் செம்மஞ்சேரி சி டி அணியினரும் தாமதமின்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி செம்மை ஃப்ரெண்ட்ஸின் சீனியர் அணியினர் ஆடுகளத்திற்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தண்ணீர் இல்லை, தண்ணீர் ஜக்கை எடுத்துக்கொண்டு வைக்கவும். கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்கடா. அத மணி ஜக்கு வந்து விட்டதா? பின்னாடி தான் சி செட் அணியினர் நிற்கிறார்கள், அவர்களிடம் கேளுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க. சின்ன பசங்கள்லேருந்து டீனேஜ்லேருந்து எல்லாருமே வந்து இந்த கபடி விளையாடுறது. அதேமாரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் நான் விளையாட போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு இது பண்ணிங்கனாலே அவங்க வந்து லைஃப் வந்து பயங்கரமாக மாறிடும். ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் நிறையாவே மாறுங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம லேஸ் பட்டது நினைக்கக்கூடாது. நிறைய பேர் லைஃப் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாகவே மாறி இருக்குது.
அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்களும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோட பிக் சல்யூட் தான் நான் சொல்லுவேன். எங்கேருந்தோ ஒரு மூலையில் இருந்து நிறைய நம்மளை படமாக நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸ்போர்ட்ஸ் மூலமாக போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு மேலே வந்திருக்காங்க. ஏன் இப்போ நம்ம விக்ரம் அவர் ஒரு பையன் நடித்தார், அந்த படம் கூட வந்து பைசன், அந்த பைசனு கூட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு, கபடி, கிரிக்கெட்டு, அதுமாதிரி நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்து போனாலே நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப நல்லாவும் இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஆனால் என்னோடய பிக் சல்யூட்டு. இதுக்கு மேலே சொல்கிறது எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.